ஹாய் நண்பர்களே, கடல் மீனவன். இந்த மரக்கடை வந்து கடற்கரையோர பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த மரக்கடை ஏன் கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடற்கரை ஓரத்தில் நிறைய விசைப்படகுகள், நாட்டுப்படகுகள் எல்லாமே இருக்குங்க. அந்த மரத்தில் செய்யக்கூடிய அந்த விசைப்படகுகள், நாட்டு படகுகளுக்கு வந்து இந்த மரக்கடையில் தாங்க மரம் எடுப்பாங்க. அதனால் கடற்கரை ஓரத்தில் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த மரங்கள் வந்து விற்பனை ஆகுதுங்க. நம்ம எந்த அளவுக்கு தேவைப்படுதோ மரங்கள், அந்த சைஸுக்கு தக்கன நம்ம சொன்னோம்னா, கரெக்டாக வந்து அத மரத்த வந்து அளவெடுத்து டேப் மூலியமா நம்ம எந்த கணக்கில் கேட்குறோமோ, அந்த கணத்துல அழகா வந்து இந்த மரத்த வந்து அறுத்து தருவாங்க. நீங்களே பாருங்க அவரு அறுக்கிறத. மரங்கள்லேயே நல்ல தரமான மரங்களும் வச்சு விற்கிறாங்க. நம்ம கடற்கரை பகுதிகளுக்கு வந்து அந்த உப்பு தண்ணிக்கு வந்து இந்த பலகைகள் வந்து முக்கியமான மரங்களை போட்டால் அது நல்லா ரொம்ப வருஷத்துக்கு கிடக்குங்க. கடல் தண்ணியில் அந்த கிடக்கிற மரங்கள் வந்து என்றைக்குமே சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. அதனால் வந்து மரத்தில் வந்து ரொம்ப பேர் வந்து போட்டு வரலாம் செய்வாங்க.